பட செயலாக்க திறன்கள் AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களை எவ்வாறு மேம்படுத்தும்? 1. AI பட செயலாக்கம் என்றால் என்ன? 2. AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கு பட செயலாக்கம் ஏன் முக்கியமானது? 3. AI-க்கான பட செயலாக்க திறன்களை எவ்வாறு கற்றுக்கொள்வது? 4. AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களின் நன்மைகள் என்ன? 5. AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களின் சவால்கள் என்ன? 6. AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களை மேம்படுத்துவது எப்படி? AI பட செயலாக்கம் என்றால் என்ன? What is image processing in AI? AI உள்ள பட செயலாக்கம் என்பது படங்கள் மற்றும் வீடியோக்களில் இருந்து அர்த்தமுள்ள தகவல்களை பிரித்தெடுக்க இயந்திர கற்றல், ஆழ்ந்த கற்றல், கணினி பார்வை மற்றும் இயற்கை மொழி செயலாக்கம் ஆகியவற்றை பயன்படுத்தும் செயல்முறையாகும். AI உள்ள பட செயலாக்கம் பொருள் கண்டறிதல், பிரித்தல், வகைப்பாடு, அங்கீகாரம், தலைப்பு மற்றும் உருவாக்கம் போன்ற பணிகளை செயல்படுத்த முடியும். இரைச்சல் குறைப்பு, வடிகட்டுதல், கூர்மைப்படுத்துதல் மற்றும் சூப்பர் ரெசல்யூஷன் போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி AI உள்ள பட செயலாக்கம் படங்கள் மற்றும் வீடியோக்களின் தரம், தெளிவுத்திறன் மற்றும் தெளிவு ஆகியவற்றை மேம்படுத்தலாம். AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கு பட செயலாக்கம் ஏன் முக்கியமானது? Why is image processing important for AI-based customer experiences? AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கு பட செயலாக்கம் முக்கியமானது ஏனெனில் இது வாடிக்கையாளர் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளுக்கு விரைவான, துல்லியமான மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட தீர்வுகளை வழங்க உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, காட்சி தேடல், பரிந்துரை மற்றும் ஒப்பீட்டு அமைப்புகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் விரும்பும் தயாரிப்புகளை கண்டறிய படச்செயலாக்கம் உதவுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்கள் அடையாளத்தை சரிபார்க்கவும், அவர்களின் கணக்குகளை அணுகவும், முகம் அடையாளம் காணுதல், பயோமெட்ரிக் அங்கீகாரம் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தவும் படச்செயலாக்கம் உதவும். உணர்ச்சிகளை கண்டறிதல், சைகை அறிதல் மற்றும் உதடு வாசிப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் மெய்நிகர் உதவியாளர்கள், சாட்பாட்கள் மற்றும் ரோபோக்களுடன் தொடர்பு கொள்ளவும் படச்செயலாக்கம் உதவும். AI-க்கான பட செயலாக்க திறன்களை எவ்வாறு கற்றுக்கொள்வது? How to learn image processing skills for AI? AI-க்கான இமேஜ் ப்ராசஸிங் திறன்களை கற்றுக்கொள்ள கணிதம், புள்ளியியல் மற்றும் நிரலாக்கத்தில் உறுதியான அடித்தளம் இருக்க வேண்டும். பிக்சல் செயல்பாடுகள், வண்ண மாதிரிகள், ஹிஸ்டோகிராம்கள், வடிப்பான்கள், உருமாற்றங்கள் மற்றும் விளிம்பை கண்டறிதல் போன்ற அடிப்படை கருத்துகள் மற்றும் படச்செயலாக்கத்தின் நுட்பங்களையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். OpenCV, TensorFlow, PyTorch, Keras மற்றும் Scikit-Image போன்ற AI பட செயலாக்கத்திற்கான பிரபலமான கருவிகள் மற்றும் கட்டமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். முக அங்கீகாரம், பட வகைப்பாடு, படத்தலைப்பு மற்றும் படத்தை உருவாக்குதல் போன்ற AI பட செயலாக்கத்தை உள்ளடக்கிய திட்டங்கள் மற்றும் சவால்களில் பணியாற்றுவதன் மூலம் உங்கள் திறமைகளை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களின் நன்மைகள் என்ன? What are the benefits of image processing skills for AI-based customer experiences? விரைவான, துல்லியமான மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட தீர்வுகளை வழங்குவதன் மூலம் திருப்தி மற்றும் விசுவாசத்தை மேம்படுத்துதல் போன்ற AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கு பட செயலாக்க திறன்கள் பல நன்மைகளை கொண்டு வர முடியும். வாடிக்கையாளர் பயணங்கள் மற்றும் செயல்முறைகளை எளிமையாக்கி மேம்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளர் ஏமாற்றத்தையும் குறைக்கலாம். கூடுதலாக, வாடிக்கையாளர் அனுபவங்களை உருவாக்குவதன் மூலம் ஈடுபாடு மற்றும் தக்கவைப்பை அதிகரிக்க முடியும். மேலும், பட செயலாக்கமானது தனியுரிமை மற்றும் தரவை பாதுகாப்பதன் மூலம் வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும். இறுதியாக, பல்வேறு சாதனங்கள் மற்றும் இயங்குதளங்களில் அனுபவங்களை இயக்குவதன் மூலம் வாடிக்கையாளர் அணுகலையும் விரிவுபடுத்தலாம். AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களின் சவால்கள் என்ன? What are the benefits of image processing skills for AI-based customer experiences? AI அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கு வரும்போது பட செயலாக்க திறன்கள் சில சிரமங்களை அளிக்கலாம். உதாரணமாக, வெவ்வேறு வடிவங்கள், அளவுகள், தீர்மானங்கள், நோக்குநிலைகள் மற்றும் ஒளிநிலைகள் போன்ற படத்தரவின் சிக்கலான தன்மை மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும்.
கூடுதலாக ஏ.இல் பட செயலாக்கத்தின் நெறிமுறை மற்றும் சமூக தாக்கங்கள், சார்பு, பாகுபாடு, ஒப்புதல் மற்றும் பொறுப்புக்கூறல் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏ.இல் பட செயலாக்கத்திற்கு வரும்போது தரம் மற்றும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்பட வேண்டும். இங்கு துல்லியம், வலிமை, அளவிடுதல் மற்றும் செயல்திறன் அனைத்தும் முக்கியமான காரணிகள் ஆகும். மேலும் ஏ.இல் பட செயலாக்கத்தை கையாளும் போது வேகம், செலவு மற்றும் துல்லியம் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக ஏ.இல் பட செயலாக்கத்தில் சமீபத்திய போக்குகள் மற்றும் மேம்பாடுகளுடன் புதுப்பித்த நிலையில் இருப்பது அவசியம். புதிய வழிமுறைகள், மாதிரிகள் மற்றும் பயன்பாடுகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும். ஏஐ அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களை மேம்படுத்துவது எப்படி? How to improve image processing skills for AI-based customer experiences? ஏஐ அடிப்படையிலான வாடிக்கையாளர் அனுபவங்களுக்கான பட செயலாக்க திறன்களை மேம்படுத்த தலைப்பில் புத்தகங்கள், வலைப்பதிவுகள், காகிதங்கள் மற்றும் பயிற்சிகளை படிப்பதன் மூலம் நீங்கள் புதுப்பித்த நிலையில் இருக்க வேண்டும். கூடுதலாக உங்கள் நெட்வொர்க் மற்றும் சமூகத்தை விரிவுபடுத்த ஆன்லைன் மன்றங்கள், குழுக்கள் மற்றும் நிகழ்வுகளில் சேர்வது முக்கியம். வழிகாட்டிகளிடமிருந்து கருத்து மற்றும் வழிகாட்டுதலை தேடுவது மற்றும் படிப்புகளை எடுப்பது உதவியாக இருக்கும். மேலும் புதிய யோசனைகள், முறைகள் மற்றும் கருவிகளுடன் பரிசோதனை செய்வது புதுமைக்கு அவசியம். இறுதியாக ஏ.இல் பட செயலாக்கத்தில் திட்டங்கள், சவால்கள் மற்றும் தீர்வுகளை வெளியிடுவதன் மூலம் உங்கள் வேலையை பகிரவும் காட்சிப்படுத்தவும் மறக்காதீர்கள். நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள தயாரா? புதிய போக்குடன் ஒரு கூட்டாளியாக இருப்பதற்கு பொருள் மற்றும் கருத்துக்கு பின்னால் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு அறியவும் கற்பிக்கவும் ஆகும். திறன்கள், அறிவு மற்றும் பல துறைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான வழிகாட்டியை வளர்த்துக் கொள்ள தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.